இந்த கிரிப்டோ ரேங்க் சேல் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் கிரிப்டோவில் இருக்கிறதுல வேலை இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வேல்ஸ் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணிட்டாங்க, அப்படி இல்லாட்டி வேல்ஸ் மார்க்கெட்டை பம்ப் பண்ணிட்டாங்க, வேல்ஸோட ஹையில் தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி நிறைய தரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வேல்ஸுண்டா திமிங்கிலது ஹையில் என்ன மார்க்கெட் இருக்குது, என்னத்தை காய்க்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஒண்டரிங் பண்ணிட்டு இருக்கிற ஆள் அனுப்பிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி, பிட்காயின் தான் உலகத்துக்கே முதலாக வந்த கிரிப்டோ கரன்சி. பிட்காயின் இல்லாமல் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியும் இல்லை, இந்த ஆல் கோயின்ஸும் இல்லை, இந்த மீம் கோயின்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு பிட்காயின் எத்தனை பிட்காயின் வச்சுட்டீங்கிற பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு வெல்த் அறிங்கிறத தீர்மானிப்பாங்க கிரிப்டோ கரன்சி டேர்ம்ஸில். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோட அளவை பொறுத்து ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு கடல் உயிரினத்திட பேரை வச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட 5000 BTC, $5000 இல்லை, 5000 BTC. இன்றைக்கி ஒரு BTCயோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $85,000 கிட்ட போகுது. ஸோ அதே மாதிரி 5000 BTC உங்கள்கிட்ட இருக்கும்னு சொன்னால் உங்களை ஹம்பெக் வேலுன்னு சொல்லுவாங்க. அதே இது உங்கள்கிட்ட 1000 BTC இருக்குன்னு சொன்னால் வேலுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வேலாகினா, நீங்கள் ஹம்பெக் வேலாக தேவையில்ல, நீங்கள் ஜஸ்ட் வேலாகினாலே மார்க்கெட்டை மெனிப்புலேட் பண்ணுறது உங்களால் ஏழும். அதாவது ஒரு குறிப்பிட்ட 4-5 வேல் சேர்ந்து ஓகே மார்க்கெட்டில் நிறைய பிட்காயினையோ கிரிப்டோவையோ வாங்குவாங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் பிட்காயினை தான் வாங்குவாங்க. பிட்காயின் வாங்குவாங்கன்னு சொன்னால் பிட்காயினோட ப்ரைஸ் மேலே போகும். கொஞ்சம் வேல்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிட்காயினை நிறைய செல் பண்ணுவாங்கன்னு சொன்னால் பிட்காயினோட ப்ரைஸ் கீழே வரும். ஏன்டா பிட்காயினோட ப்ரைஸோ இல்லாட்டி கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸோ பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் தான் தங்கிருக்கு. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை மெனிப்புலேட் பண்ணுறது உங்கள்ட்ட ஜஸ்ட் 1000 BTC இருந்தாலே போதும். அடுத்தது உங்கள்கிட்ட 500லேருந்து 1000க்குள்ளே BTC இருக்குன்னு சொன்னால் உங்களை ஷாக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த 100லேருந்து 500 டால்ஃபின், 50லேருந்து 100 ரெகுலர் ஃபிஷ், 10லேருந்து 50 சொன்னால் ஆக்டோபஸ், 1லேருந்து 10ன்னு சொன்னால் கிராப். அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு BTCயோட குறைய இருக்குன்னு சொன்னால் ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க. அநேகம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறார்கள் ஷ்ரிம்ங்கிற இந்த கேட்டகரியில் தான் இருப்பீங்க. ஓகே, அதாவது ஒரு BTC குறைய 0.1 0.2 BTC வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை ஷ்ரிம்ப்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் முதலாவது டார்கெட் வைக்கணும். முதலாவது ஷ்ரிம்ப் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 0.01 BTCயாவது அக்யூமுலேட் பண்ணுறது முதலாவது டார்கெட் வைங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த டார்கெட் எங்கே வைங்கன்னு சொன்னால் கிரப் ஆகிறதுக்கு. ஓகே, 1 to 10 BTC வாங்குறதுக்கு வைங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூஸாக அக்யூமுலேட் பண்ணிட்டு போகல, நீங்கள் அக்டோபர்ஸ் அப்படின்னு சொல்லி ரேங்கிங்கில் அப்பாய் போகலாம். நீங்கள் வேலாகிற வரை இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வேல்ஸால் மார்க்கெட்டை மெனிப்புலேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலப்போக்குள்ள இன்னும் BTC டிசென்ட்ரலைஸ்ட் ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளால் கூட மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண இல்லாமாகும். அது பிறகு ஹம்பெக் வேளால் மட்டும்தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிற ஒரு கட்டம் வந்துட்டு வரும். ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற BTCயோட அளவுக்கு நீங்கள் இதுக்குள்ளே எந்த நேம் வச்ச சி அனிமலில் இருக்கீங்க, நீங்கள் வேலா, ஷாக்கா, ஆக்டோபஸா, ஷ்ரிம்பா, கிரப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு கிரிப்டோ, பிட்காயின், இதோட டெக்னாலஜி, இதில் மணி மேக் பண்ணுற மெத்தட்ஸ்களே சம்மந்தமான விஷயங்கள் தெரியும்னு சொன்னால் HPU கன்சல்டன்சியால் நிறைய கோச்சிங் ப்ரோக்ராம்கள் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இல்லை ஏதாவது கோச்சிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் கீழே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் எங்கே எடுக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். பை.